தாண்டி நீங்க யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு கோடீஸ்வரர் ஆகுறீங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் எங்க இருந்து கொடுக்குறான்? சவுண்டா 10 உருண்டை தான் இருக்குது, இதுல 2 உருண்டையோ 3 உருண்டையோ எடுத்து நான் கொடுக்குறேன். இந்த கொரோனா டைம்ல நம்ம சபையில இருந்து திருநெல்வேலியில் நிறைய மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் கொடுத்தோம். பேக்காக பண்ணி கொடுத்தோம். அப்போது நம்ம ஆட்கள்லாம் போய் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, சில பாட்டியம்மாலாம் வந்து கொடுக்கும்போது சொன்னாங்களாம், இல்லையா நேற்றுக்கே நாங்கள் வாங்கிட்டோம், இது வேற யாருக்காவது கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது வந்து வாழ்க்கையில் தான் ஏழையாக இருக்குது, ஆனால் எண்ணத்தில் பெரிய பணக்காரனாக இருக்குது. நல்ல வெள்ளையும் செடியுமா போட்டுக்கிட்டு அவனுக்கு தேவையே கூடாது, நமக்கும் ஒரு பேக்கை கொடுங்க. இது தோட்டத்தில் தான் பணக்காரமாக இருக்குது, புத்தியில் நம்பர் 1 தரித்திரம். என்னைக்கு உங்களை தாண்டி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு கோடீஸ்வரர் ஆகுறீங்க. இதுதான் செழிப்பிற்கான வழி. பல மேட்டர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், பல ரெவலேஷன் உங்களுக்கு வரும், பல ஐடியாக்கள் உங்களுக்கு வரும். சிறந்த சமையல்கள் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகலை. ஏன் தெரியுமா? சமைச்சு அவங்களே சாப்பிட்டாங்க. சிலர் இதை ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணுவோம், பகிர்வோன்னு பகிர்ந்தாங்க பாருங்க, பணக்காரங்களாயிட்டாங்க. எங்கள் அம்மா எப்படி செய்வாங்க தெரியுமா, எங்கள் கைப்பக்கம் எப்படி தெரியுமான்னு கைப்பக்கத்தை பண்ணி வீட்டிலையே தின்னு வீட்டில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வீட்டோட. சிலர் பாருங்க அதை கொண்டு வந்து 4 பேர் கொடுத்து பிராண்டிங் பண்ணி கடைசியில் பார்த்தா எத்தனை பேர் இது பாருங்க மிகப்பெரிய மில்லினியர்ஸாக மாறிட்டாங்க. என்னைக்குமே சொல்கிறேன், பகிர்வதால் தான் பெருக்கம் வருகிறது, கொடுப்பதினால் தான் வளர்ச்சி வருகிறது.